ஹலோ ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுதான் நம்ம ஊர். ஓகேவா? நம்ம ஊர் அப்படியே அந்த அந்த கழுங்கு இருக்குல்ல, அதில் தான் குளம்லாம் ரொம்பிச்சுன்னா தண்ணி அப்படி மோந்து வெளியே போகிறது. இதெல்லாம் குளம். இதிலலாம் தண்ணி ஃபுல்லாக கிடக்கும். மற்ற நேரம் இது கிரிக்கெட் கிரவுண்டு. இங்கே பாருங்க, பவுண்ட்ரி லைன் இருக்கா. நம்ம ஊர்லலாம் கல்லை வச்சு தான் அப்படி லைன் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் டோர்னமெண்ட்லாம் நடக்கும்போது. அப்படியே அந்த மேடு இருக்குது பாருங்கள், அந்த நேர் வந்து இந்த மேடு இருக்கா, இந்த மேடில் தான் உட்காந்துருப்போம் லைனாக. இதான் இறங்கி வர்ற பாதை. அப்படியே இறங்கி அப்படியே விளையாடப்போம். கிரவுண்டை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஒரிஜினல் கிரவுண்டு மாதிரியே இருக்கும். அப்படி மழைலாம் லைட்டாக தூரிச்சுன்னு வச்சுருங்களேன், சூப்பராக அப்படி செம்ம பெரிய கிரவுண்டு. வருஷம் டோர்னமெண்ட்லாம் நடத்துவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தான் நம்ம சின்ன வயசில் விளையாண்ட கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு வர்றதுக்கு வீட்டில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு தெரியுமா? பாருங்கள், எவ்வளோ பெரிய கிரவுண்டு. சூப்பராக இருக்கும் அங்கே கிரவுண்டு. லைட்டாக அந்த மழைலாம் தூரி அப்படியே அடுத்த நாள்லாம் பார்த்தா அந்த புல் முளைச்சி ஒரிஜினல் கிரவுண்டு மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஏரியா பாருங்கள், செம பெருசு. அந்த வேப்ப மரத்து இணையில் தான் உள்ளே உட்காந்துருப்போம். மத்தியானம் வெயிலெல்லாம் உட்காந்துட்டு அப்புறம் மேட்ச் ஆரம்பித்தோன்னா என்ன இருக்கா, பாதை அப்படியே இறங்கி வருமா. பாதை நேரி இறங்கி வருவோம். இந்த என்ன இருக்கா, இந்த இதுதான் நமக்கு நிழல். இந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருப்போம். இங்கே தான் இந்த பந்தல் போட்டிருப்பாங்க டோர்னமெண்ட்டுக்கு. பந்தல் போட்டு ஸ்பீச் பண்ணுவாங்கள்ல, பேசுவாங்கள்ல, அது இங்கே தான். கிரவுண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் ஊரில் ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. சூப்பராக இருக்கும். வேறு என்ன, மேட்ச்லாம் வந்தால் ஜாலி தான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அடிபுடின்னு போவோம். முன்னாடி வர்றவனுக்கு தான் டீமில் இடம் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு காலங்க. அப்போல்லாம் டிக்டாக்லாம் உண்டு. அப்போல்லாம் இங்கே கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு இங்கே தான் டிக்டாக்லாம் பண்ணிட்டு கிடப்போம். ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதாங்க எங்கள் ஊர். அதான் எங்கள் ஊர். ஃபுல்லாக மரமாக இருக்கிறனால தெரில, பட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்னு காட்டுறோம் பாருங்கள். நமக்கு வந்து தாகம் தீர்க்கிற ஒரு இடம் உண்டு, தொட்டி. சூப்பராக இருக்கும். நான் தொட்டி காட்டுறேன் பாருங்கள். கிரவுண்டை பார்த்துட்டிங்களா? ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணுன்னா அரை மணி நேரம் அவங்க. பெரிய கிரவுண்டு, சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. என்னொன்று காட்டுறேன். இங்கே விளையாண்டுட்டு நீங்களாம் தண்ணிலாம் ஃபில்ட்ரு தண்ணி, வெளியூர்லலாம் இருப்பீங்களே, ஃபில்ட்ரு தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணின்னு தானே குடிப்பீங்க. நாங்களாம் கிரிக்கெட்லான்ட்டு அந்த தாகத்துக்கு தண்ணி எப்படி குடிப்போன்னதில் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஒரிஜினல் ஆற்று தண்ணி நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, இதுதான் கிரவுண்டு. இந்த நேர் பாதையாக, அந்த பாதை வழியாக வந்து இங்கே வந்தோன்னு வச்சுருங்க. எவ்வளோ அழகான நிழல் பாருங்கள். இங்கே தாங்க மதியம் உள்ளே கிடந்து கிரிக்கெட் விளையாண்டு கிடப்போம். எங்களோட சின்ன கிரவுண்டு தான். ஓகேவா? நாங்கள் தண்ணி குடிக்கிற இடமே இது தான். பாருங்கள், பாருங்கள், இந்த தொட்டியில் தான். எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்கள். வருவோம் அப்படியே தண்ணி ஊற்றி குடிச்சிட வேண்டியது. பாசியாக இருக்குது, அழுக்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் கிடையாது. சுத்தமான ஆற்று தண்ணிங்க. எனர்ஜி பூஸ்ட்டு மாதிரி எங்களுக்கு. வெயில் அடிக்கும்போது அப்படி வந்து தண்ணி குடிச்சுன்னு வச்சுருங்க, பூஸ்ட்டு மாதிரி. சும்மா ஜம்முன்னு குடிச்சிட்டு மத்தியானம்லாம் அங்கே பாருங்கள், எங்கள் ஊர் பசங்க அங்கே தான் சும்மா பார் விளையாண்டுட்டு நேரில் பார் கம்பி இந்த மரத்தில் நாங்கள் உட்காந்துருப்போம். இதுதான் 2 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கணும். 1:30 2 மணிக்கெலாம் வந்து இங்கே கிடப்பானுங்க. எப்படியும் 3 மணிக்கு தான் ஆரம்பிப்போன்னு வச்சுடுங்களேன். எப்படி இருக்குது, எவ்வளோ அழகான நிழல் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் படுத்து தூங்கணும்னு வச்சுடுங்க, சொர்க்கத்தையே மிஞ்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஒரு கிரவுண்டு, இதேமாதிரி இங்கே லேண்ட் இருக்கீங்க, இதேமாதிரி இயற்கை வளத்தோடு இருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.